இப்ப கடகராசியில பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. இந்த பொதுவாவே இந்த கடகராசியில மட்டும் இந்த 3 நட்சத்திரம் நெறைய பேர் உண்டு. இதில குறிப்பிட்ட 2 சித்தர் மட்டும் சொல்றேன். இது ஏன்னா, நம்ம நெறைய பேத்துக்கு நமக்கு தெரிஞ்சது. கடகராசியில பொதுவாக திங்கட்கிழமை என்று சென்று வழிபாடு செய்யுங்க. அதில அ ஆயில்ய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அகஸ்தியர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இறைவனோட டைரக்ட்டா தொடர்பு கொண்டவர். தொல்காப்பியம் நூல் எழுதினவங்க. நம்ம அ மக்களோட மக்களாக வாழ்ந்த அம்சம் உண்டு. அப்ப இவங்ககிட்ட நம்ம டைரக்ட்டா வேண்டி வணங்கி செய்யும் பொழுது, அகத்தியர் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு திருவனந்தபுரத்தில ஜீவசமாதியும் உண்டு. அப்ப இங்க சென்று வழிபாடு செய்யும்போது, ஜீவசமாதி இருக்கோ இல்லையோ, அவர்கள் பாடல்கள் வழியாக ஈஸியா நம்ம தொடர்பு கொண்டுட்டே இருக்கலாம். அப்ப இன்னொன்னு கடகராசிக்கு இன்னொரு தெய்வம் உண்டு. அது பார்த்தீங்கன்னா, பொய்கை நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில கோரக்கர் சித்தர். இந்த கோரக்கர் சித்தரோட சிறப்பு அம்சம்னா, அவர் எல்லாரும் சித்தர்லாம் பரிபாஷையில எழுதுவாங்க. அதாவது கொஞ்சம் சித்தர்களுக்கு மட்டும் புரியிற மாரி. ஆனா இவர் நேரடியா எழுதிருவாராமா. சாதாரண எளிய மனிதருக்கும் புரிய முடியும். அப்ப அந்த அளவுக்கு எளிய மனிதரோட எளிமையாக இருக்கிறவர் கோரக்கர் சித்தர். இந்த கோயிகை இந்த இந்த கோயிலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நிச்சயம் ஈஸியா கனெக்ட் ஆகுறது கடகராசி கோரக்கர் சித்தர் நெறைய பேத்துக்கு சக்சஸ் ஆயிருக்கு.